வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு என்ஜினியரிங் கோர்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு டேட்டா சயின்ஸ். இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு டெக்னாலஜியாக உருவாகிட்டுருக்கு. நிறைய என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அண்டு டேட்டா சயின்ஸ் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஹை குளோபல் டிமாண்ட் அக்ராஸ் த இண்டஸ்ட்ரீஸ்கிட்ட வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது இந்த கோர்ஸுக்கு. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற ப்ரெசன்ட் சினாரியோவில் பார்த்துட்டிங்கன்னா ஹை பேயிங் ஜாப்ஸ் வந்து அண்ட் எம்எல் படித்தவங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் க்ரோவிங் அப்படிங்கிறது வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து எப்பவுமே நடந்துகிட்டே இருக்கும் ஐடி பொறுத்தளவு. ஸோ இந்த கோர்ஸை வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணுறதுக்கு இதுதான் முக்கியமான ரீசனாக நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பிஇ, பிடெக், அண்ட் எம்எல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு டேட்டா சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலமாக போயிட்டு படிக்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அதாவது பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு இருக்குது. அந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னா நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் வந்து நம்ம டைரெக்டாக ஜாயின் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐஐடி, என்ஐடி மாதிரியான இன்ஸ்டியூஷனில் நம்ம படிக்கணும் அப்படின்னா ஜேஇ வந்து மெயின் அண்டு அட்வான்ஸ்டு வந்து நம்ம கிளியர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி சென்ட்ரல் போர்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு நம்ம படிக்கணும் அப்படின்னா சியூஇடி, அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணியிருக்கணும். ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் லைக் எஸ்ஆர்எம், விஐடி அப்படின்னா அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது நீங்கள் வந்து அண்ட் எம்எல் வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ப்ரோக்ராமிங் ஸ்கில் இருக்கணும். பைத்தான், ஜாவா, எஸ்கியூஎல் அந்த மாதிரி ஸ்கில்ஸ் இருக்கணும். டேட்டா அனாலிசிஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸல், பாண்டாஸ் அந்த மாதிரியான ஸ்கில்ஸ் இருக்கணும். இப்போ மெஷின் லேர்னிங் அப்படின்னா உங்களுக்கு வந்து பைத்தான் அது சம்மந்தப்பட்ட ஸ்கில்ஸ் இருக்கணும். டேட்டா விஷுவலைசேஷன் ஸ்கில் இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் தாண்டி சாஃப்ட் ஸ்கில்னு சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன், கிரிட்டிக்கல் திங்கிங் அண்டு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து ஒரு என்ஜினியரிங் படிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் அண்ட் எம்எல் முடித்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் ரோல்ஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, டேட்டா சயின்டிஸ்ட், அதே மாதிரி ஏஐ என்ஜினியர், மெஷின் லேர்னிங் என்ஜினியர்ஸ், டேட்டா அனலிஸ்ட்டு, பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அனலிஸ்ட்டு, கம்ப்யூட்டர் விஷன் என்ஜினியர், என்எல்பி என்ஜினியர், ரோபோட்டிக்ஸ் என்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் என்ட்ரி லெவலில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 lakhsலேருந்து 10 lakhs வரைக்கும் பெர் இயருக்கு கொடுக்குறதுக்கு பெரிய பெரிய கம்பெனிஸ் ரெடியாக இருக்காங்க. அதே மாதிரி ஓரளவுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸு கேதர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 15 lakhs to 25 lakhs பெர் இயர் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஒரு 10 years அண்ட் எபோவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களோட இயர் இன்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 80 lakhs வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள், மைக்ரோசாஃப்ட்டு, மெட்டா, அமேசான், ஆப்பிள், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்எல் இந்த மாதிரியான டாப் எம்என்சிஸ் வந்து அண்ட் எம்எல் படித்து நம்ம முன்னாடி சொல்லக்கூடிய அந்த ஸ்கில்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து படிக்கும்போது, அதாவது என்ஜினியரிங் படிக்கும்போது எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபவுண்டேஷன்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். மேக்ஸு, கோடிங் அண்ட் லாஜிக் அதில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே மாதிரி கண்டிப்பாக பைத்தான் ப்ளஸ் எஸ்கியூஎல் வந்து நம்ம பேசிக் ஃபுல்லாக நம்ம படிச்சிருக்கணும். அதே மாதிரி சின்ன சின்ன ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சேட்பாட்டு, ப்ரைஸ் ப்ரெடிக்டரு, இமேஜ் கிளாஸிஃபையர் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸை வந்து நம்ம செஞ்சுட்ருக்கணும். அதே மாதிரி ஸ்டார்ட் அப்ஸில் இன்டர்ன்ஷிப் போகணும். இன்டர்ன்ஷிப் போகும்போது வி கேன் அக்வயர் லாட் ஆஃப் ஸ்கில்ஸ் ஃப்ரம் தம், அதை எடுத்துக்க முடியும். இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அண்ட் எம்எல் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு முக்கியமான ஸ்கில்ஸாக நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி ஆல் ஓவர் த வேர்ல்டு இட்ஸ் அ க்ரோவிங் டெக்னாலஜி. ஸோ நம்ம சொன்ன ஸ்கில்ஸ் எல்லாம் அடாப்ட் பண்ண பாருங்கள். நீங்கள் படிக்கும்போதே இதெல்லாமே அடாப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் கெட் அ குட் ஜாப் ஆஃப்டர் சம் டைம். தேங்க்யூ.